சாப்பாடுகள் எல்லாம் பரிமாறப்படுது தானே வேண்டிய அளவு குளிரா குளிரா சுட சுட இல்லை குளிரா குளிரா ஆட்ரஜி கறி ஒரு வாசம் தான் பார்த்தீங்கன்னா இலவச ஐஸ்கிரீம் வாகனம் வந்து வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான் சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் சொல்லிக்கொள்ள வேணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களே ஊர் கூடி உண்டு மகிழ்வோம் என்ற ஒரு விளையாட்டு பெருவிழா தான் நடக்குது இது கிட்டத்தட்ட 5வது வருஷமாக நடக்குது நாங்கள் 4வது வருஷமாக இதோட போகிறோமே ஒரு அன்னையின் அதாவது புனித அம்மான்னு சொல்லுவோம் ஜோசரி அம்மாண்ட ஒரு நினைவு நாளை முன்னிட்டு வந்து மகன் வந்து காந்தருவன் கண்ணன் எல்லாரையும் சொல்றது வந்து அவையால் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து வந்து ஊர் மக்களுக்கே வந்து பெரிய ஒரு விருந்து விளையாட்டு பெருவிழாவோட சேர்ந்து ஒரு விருந்து ஒன்று கொடுக்கறது வருஷம் அதாவது சாதாரண விருந்து இல்லை ஆடு அடிச்சு கோழி சமைச்சு அப்படி ஒரு பெரிய விருந்து ஒரு இதுவும் இல்லாமல் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து தான் அதை வந்து செய்து கொள்ளினா அது ஒரு அந்த வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வு அந்த அம்மாண்ட நினைவுக்கு தானே ஏனெண்டா அம்மா வந்து அங்கே போனா அவரை வீட்டை போனா ஒரு இருக்கும் வந்து சாப்பாடு கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க அந்த நினைவுக்காக அம்மாண்ட நினைவுக்காக வந்து ஊர் மக்களுக்கே சாப்பாடு கொடுத்து அதோட வந்து அங்கே இருக்கிற மாணவர்களாக இருக்கட்டும் சரி இளைஞர்கள் யுவதிகள் என்ற எல்லாத்தையும் திறமைகளை வெளிக்கொண்டு வர்ற மூலமாக வந்து விளையாட்டுகள் வச்சு அவரது திறமையில வந்து வெளியில் கொண்டு வரதுக்கும் பரிசுகள் வந்து கொடுத்து கொள்ளினா அதை விட வந்து இந்த உணவு கொடுக்கறது விளையாட்டு போட்டியோட மட்டும் நிற்காமல் வந்து நிறைய மக்களுக்கு வந்து அவைகள் வந்து வாழ்வாதார உதவிகளும் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் புதிய மரக்கட்டளையா வந்து அதை செய்து கொண்டிருக்கிறோம் நிறைய சேவைகள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ நாங்கள் இப்போ வந்து தொடர்ந்து போவோம் ஏன்னா கிட்டத்தட்ட நேரம் இப்போ 9 மணி ஆகிட்டு அங்கே சமையல் எல்லாம் துவங்கி இருக்கும் அப்படியே நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து கண்டாவளை சந்தியிலே பார்த்தீங்கன்னா பெரிய பேனர் அடிச்சிருக்கிறேன் வேணா இந்த கண்டாவளைக்கு வந்தாலே ஒரு குளிர்மை தானே ஃபுல்லாக ஒரு விவசாய கிராமம் அதோட வந்து ஒரு பழம்பெரும் பாரம்பரிய கிராமம்னு சொல்லுவோம் வேணா பாட்டு போய் கொண்டு இருக்குது கிரவுண்டு கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் ரூபன் விளையாட்டு மைதானத்துக்கு வந்துட்டோம் இங்கே தான் வந்து அந்த நிகழ்வு வந்து நடக்க போகுது முகப்பிலேயே பார்த்தீங்கன்னா 2 வாழை கட்டி உண்மையிலுமே வரவேற்பு நல்ல அழகாக இருக்குது மாவில தோரணங்கள் கட்டி அதோட அவன் அம்மாண்ட புனித மரக்கட்டளை அந்த இது வச்சிருக்கணும் நல்லா இருக்கு அந்த பேனர் வந்து வரவேற்பு நிகழ்வு வந்து 12 மணிக்கு தான் துவங்கும் நாங்கள் நேரத்துக்கே வந்துட்டோம் சமையல் எல்லாம் என்ன செய்யணும் பார்க்கறதுக்கு அப்போ நேரத்துக்கு வந்துட்டோம் நடந்து கொண்டு இருக்கிறேன் நினைக்கிறேன் ஏன்னாடா வாசம் பெருகுது அப்போ வந்து நாங்கள் முதல் சமையலை போய் பார்ப்போமே நிறைய நிகழ்வுகள் இருக்குங்க இதுல எல்லாம் பேனர் கட்டிக்கிறேன் பாருங்க அந்த மரதன ஓட்டத்தின் பரிசளிப்புகள் அப்படி எல்லாமே பரிசளிப்புகள் நடக்க போகுது இது உண்மையிலுமே கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முதல்ல இருந்தே இந்த விளையாட்டுகள் வந்து தொடங்கிட்டு இன்றைக்கு வந்து கடைசி நாள் இந்த நாள் தான் வந்து அந்த பரிசளிப்பாக இருந்தாலும் சரி முழு நிகழ்வும் வந்து இன்றைக்கு தான் நடக்கும் அப்படியே நாங்கள் உங்களுக்கு போவோம் இசை நிகழ்ச்சி எல்லாம் இருக்குது முன்னாடி எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க அதோட நாங்கள் அப்படியே இதில் சின்ன பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது இன்றைக்கு நாங்கள் இப்போ இப்படியே சமையலை பார்த்துட்டு அங்கே போவோம் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இல்லை உங்களை பார்க்காமல் நாங்கள் போக மாட்டோம் ஏன்னா இதில் சமையல் நடந்து கொண்டிருக்கா இதில் வந்து பால் காய்ச்சப்படுது இறைச்சி கறி வாசம் வருது பெரிய சமையல் ஒன்று நடந்து கொண்டிருக்கேண்ணா இஞ்சாலையும் வந்து சோறா என்னென்னு தெரியும் சோறு தான் போடுறேன் வச்சிருக்கு அங்கே வந்து சோறு வடியவும் விட்டு இருக்குது அப்படியே ஆட்ரஜி கறிக்கணும்ண்ணா ஆடு கோழி நிறைய எல்லாம் காற்றுகளுக்கு மண்ணுகள் பறக்காமல் மிஷின் பொட்டியில் வச்சிருக்கணும் ஆட்ரஜி கறி ஒரு வாசம் தான் பெரிய டாசர்கள்லாம் சமையல் நடந்து கொண்டு இருக்குது
அடுத்தது வந்து பருப்பு கறி. பருப்பு, கத்தரிக்காய், பால் கறி இதெல்லாம் வச்சுருக்கோம். இதில் கோழி இறைச்சி. கோழி இறைச்சி ஒரு பேரம் காய்ச்சிருக்கீங்கன்னா இன்னொரு சோறு வந்து வடிப்பாச்சு. மரக்கறி வர்றதுக்கு உருளைக்கிழங்கு அது இப்போ மச்சமாக இருந்தாலும் மிரக்கறி சாப்பிட்றாக்களுமே இருக்கணும் தானே. வந்து மிரக்கறிக்காக உருளைக்கிழங்கு பிரட்டலாம், வெஜ்ஜு பிரட்டலாம். இது வந்து ஆட்டு எலும்பு அப்படி சொடி நல்லா இருக்கும். அங்கே குடிச்சு பார்க்க குடிச்ச ஞாபகம் இருக்கு எனக்கு. சர்வத்துக்கு வந்து கிடாரத்தில் பால் ஆச்சி கொண்டிருக்கிறேன். இங்கே வந்து ரைஸ் போட்டு கொண்டிருக்கிறேன். பாயில் தான் போடப்படுது. நிறைய சோறு தானே மிசம்பட்டியில் வந்து அப்படியே போட்டு முடிச்சு போடப்படுது. சோறு காணாம வரும் போல கண்டாக்கி 100 கிலோ இல்லை. நாங்கள் வந்திருக்கிறோம் சில நேரம் காணா வருது வரியாவுக்காங்க. அதுதான் பழமையை விட இந்த முறை கூட போட்டிருக்கேன். இந்த முறை கூட ஆக்கள் வரும். என்ன நிறைய பேருக்கு எங்களை தெரிஞ்ச மட்டும்லேயே நிறைய பேருக்கு தெரியும். நல்ல வாசமா இருக்கு. ஓ சூப்பர் வாசம். மற்ற இந்த இது இருக்குல்ல ஓலை, இதுக்கண்டே பின்னி எடுத்துருக்கு. புதுப்பாய் இப்படி என்ன மண்ணும் படாது, தூசுகள் படாது. விளையாட பறையை போட்டு விட்டு ஆறிடும் சோறும் வேலைக்கு. நல்லா சம்பளுக்கு பாருங்க எல்லாம் உள்ளி இஞ்சலை உரிச்சு வச்சிருக்கு. வெங்காயம் இதில் பார்த்தீங்கன்னா பிப்பிங்காய் சம்பளுக்கு வந்து வெட்டி வச்சிருக்கு. அதோட வந்து கேரட் சீவி வச்சிருக்கு. இதில் லீக்ஸ் எல்லாம் அப்படியே சின்ன சின்ன அரிஞ்சு வச்சிருக்கு. ஆரம்பரமாக எல்லாரும் ஆணும் பெண்ணும் எல்லாம் சேர்ந்து தான் செய்யணும் சமையலை. பார்க்கத்தானே வேணும். அதுதான் நாக்கள் எல்லாம் கலைச்சு பம்பல் அடிச்சு கொண்டு இருக்கிறேன். என்ன இறக்கப்புறம் நீங்கள் பிடிக்கவா? நோமலாக காய்ச்சி பட்டுட்டாலே காணும். நல்லா முருகை தேவையில்லை. பழுதாக்கி போடுவோம். பால் டக்குன்னு பிரட்டி விட்டுருங்க. நான் இறக்குறேன் சுஜி. இதை பிடிங்க. அப்படி வைக்க போகிறோம். பால் இல்லை, பால் வந்து மற்றது மாதிரி இல்லை, ஒரு சப்போர்ட் காய் பிடிக்கும். சிரட்டை வைப்பு மகள கீழே சிரட்டை வச்சா நான் பிடிக்கிறேன். எடுத்துக்கொண்டு வாங்க. ஒரிஜினல் பசுப்பாலா? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பளுக்கு வந்து அன்னாசி பழம் பட்டுப்படுது. வெங்காயம் சேர்க்கப்படுங்களா? வெங்காயம் சேர்க்கப்படுது. கூடுதலாக ஒவ்வொரு வருஷம் அன்னாசி சம்பல் போடுறது என்ன. இப்போ விளையாட்டுக்கெல்லாம் ரெடியோ ஓலை பின்னு நீங்கள கொண்டு போகிற இந்த முறை ஓலை பின்னணுமா? நட சிலோ நட. உருளைக்கிழங்கு கறி வந்து ரெடி ஆயிட்டுது. வந்து இறங்கிட்டேன். அது மிரக்கறி நிறைய கொஞ்சமாக வச்சிருக்கேன். எல்லாரும் சாப்பிடணும் பெரும்பாலும். இருந்தாலும் நாசி பழம் வந்து ஒன்று இருக்கு. சமையல் வந்து கடல் புடல நல்ல வேகமாக நடந்து கொண்டு இருக்கேன். சமையல் அளவுக்கு சமையல் முடிஞ்ச ஒன்று தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கள் தான் மிந்தி போனோம். அங்கால சாப்பாடு கொட்டிலாம் போட்டு ரெடி. தனியாக இடம் போட்டிருக்கோம். அங்கால குடி தண்ணி எல்லாமே கொண்டு போய் வச்சிருக்கணும். எல்லாமே தயார் நிலையில் தான் இருக்குது. அப்படியே அறிவிப்பு செய்கிற இடத்துக்கு போய் பார்ப்போம். பகல் 12 மணி முதல் 1:30 வரை. அதை விட இந்த பந்தலுக்கு என்ன சொல்ற சுஜி? ஓபன் பந்தலோ இப்போ கூடுதலா சின்ன அந்த பிறந்த நாளுக்கெல்லாம் இப்படியான பந்தல்லாம் செய்கிறவைகள். இது இரவுல லைட் போட்டு விட நல்ல வடிவா இருக்கும். இதில் வந்து பாத்தீங்கன்னா பரிசுகள் எல்லாம் பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் இவர்களோடு கௌரவ விருந்தினர்கள் பலரும் கலந்து சிறப்பிக்கின்ற நிகழ்வாக
நடைபெறவிருக்கிறது மாபெரும் விளையாட்டு அங்கால மேடை போட்டிருக்கணும். விஜயப்படம் அப்படியே இதாண்ட இருக்கு பரிசுகளோ. இவ்விளையாட்டு பெருவிழாவிற்கான அனுசரணையை வழங்குகிறார்கள் புனிதம் அறக்கட்டளை நிறுவனம், விளையாட்டு நெறியாள்கை ஏற்பாட்டு குழு, ரூபன் விளையாட்டுக் கழகம், கண்டாவளை. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இலவச ஐஸ்கிரீம் பானம் வந்துருக்கா. இங்கே வந்து ஆட்டு சூப்பு, தரமான சூப்பு தடிமனுக்கு ரெடி. அதோட இங்கே பாருங்க பைஸ் அடித்து வச்சிருக்கு. என்ன நம்ம துள்ளி பார்க்குறீங்க? ஜாலயம் வந்து அப்படியே இறைச்சி கறி அவஞ்சி கொண்டிருக்கேண்ணே. இந்தியாவில் வந்து அப்படியே சர்வத் வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கு. குளிரா குளிரா சுடா சுடா இல்லை குளிரா குளிராண்ணே. அதுதான் இதில் வந்து சர்வத் கொடுக்க வலிக்கிட்டாச்சுண்ணே. நாங்களும் மொண்டை குடிப்போம். இது என்ன வெள்ளையாக இருக்குது? ஐஸ்கிரீம் போட்டுருக்கு மேலே. மேலே ஐஸ்கிரீம் போட்டு தெரியும். வணக்கம். நாங்கள் இன்றைக்கு கண்டாவளையினுடைய ஊர் கூடி உண்டு மகிழ்வோம் என்கின்ற விளையாட்டு பெருவிழாவினுடைய இறுதி நாளிலே மிக குதூகலமாக எல்லாரும் சந்தோஷித்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த நிமிடம் சரியாக நாங்கள் விருந்தோம்பல் நடைபெறுகின்ற நிகழ்வு. இந்த விருந்தோம்பல் என்பது தமிழருடைய பண்பாட்டு நிகழ்வு என்பதை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கடத்தோம் என்பதற்காக செய்கின்றோம். இது உண்மையிலே ஒரு அன்னையின் பிரவாகம், ஒரு தாயின் மரியாதையை தன் மைந்தன் காட்டுகின்ற வெளிப்பாடாக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த நிகழ்வில் உங்களுக்கு தெரியும், பெரு விளையாட்டுகள் நடந்து முடிந்து இன்றைக்கு இறுதி நிகழ்வாக விளையாட்டும் இரவு எங்களுடைய கண்டாவளை மண்ணின் மகிமை கூறுகின்ற மண்ணின் மகிமை என்கின்ற இருவெட்டு மற்றும் காணொலி வெளியீட்டு விழா நடைபெறும். தொடர்ந்து இசை நிகழ்ச்சியும் இடம்பெற இருக்கின்றது. உண்மையிலே இது புனிதம் அறக்கட்டளை நிலையத்தினுடைய அனுசரணையிலே எங்களுடைய ஊர்கூடி உண்டுமூலம் சீரணி குழு மற்றும் ரூவன் விளையாட்டுக் கழகம் இணைந்து இன்றைக்கு இந்த விளையாட்டு பெருவிழா நான் நினைக்கிறேன் 1 மாதமாக நடைபெற்று இன்று இறுதி நாளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று தான் கூற வேண்டும். இது வருடாவருடம் நடைபெற்று வருகின்றது. திருமதி சிவலோகநாதன் யோகீஸ்வரி அவருடைய ஞாபகார்த்தமாக அவருடைய மைந்தனாலே இந்த பெருவிழா உண்மையிலே ஒரு அன்னையின் உணர்வை வெளிப்படுத்துவதற்காக கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா. அனைவரையும் ஒன்றாக உண்டு மகிழ்ந்து கூடி குலாவி இந்த நிகழ்வில் கலந்து சந்தோஷமாக நாங்கள் எல்லோரும் கைகோர்த்து ஒற்றுமையுடன் பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற நேரமாக நிறைய மக்கள் வந்து கொண்டு இருக்கணும். அதோட வந்து இந்த ஜூஸ் சரி சர்பத் ஐஸ்கிரீம் எல்லாமே கொடுபட்டு கொண்டிருக்கோம். தாராளமாக எல்லாருமே மனம் குளிர குடிச்சு கொண்டு இருக்கணும். அடுத்த கட்டம் 12 மணி ஆயினா சாப்பாடு தான். இப்போ வந்து சாப்பாட்டு நிகழ்வு வந்து ஆரம்பிக்க போதானே. அப்படி இருக்கு. கோழி சாப்பிட்றாங்களோ கோழி, அதோட வந்து ஆட்டுறச்சி சாப்பிட்றாங்களோ ஆட்டுறச்சி கூடுபடுது. டாசராக சாப்பாடு இருக்குது. ஆடோ கோழி வந்து கேட்டு கேட்டு கொடுக்கணும். கோழியா? ஆமாம், கோழியா? கோழி 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 கோழியும் வேண்டாம். ஆடா கோழி சாப்பாடு குடிக்க வலிக்கட்டோன்னா நிகழ்வு சூடு பிடிக்குதா? ஆமாம், அதுதானே. இப்போதான் பரபரப்பாக இருக்கும். அதுதான்.
கிட்டத்தட்ட 100 கிலோ அரிசின்னா 400-500 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாப்பாடு. அங்கால சப்ளை செய்கிறதுக்கு தனியாக ஆட்கள் நிற்கிறோம். சாப்பாடு பிளேட் கொஞ்சம் போடுங்க. ஐஸ்கிரீம்களும் கொடுக்க வலிக்கிட்டு நம்ம அதோட சாப்பாடு துவங்கிட்டுது. சாப்பாட்டு முடிஞ்ச அப்புறம் தான் அந்த வரவேற்பு நடக்கும். அப்படியே இப்போ வந்துட்டோம். இங்கால சாப்பாடுகள் எல்லாம் பரிமாறப்படுது தானே. வேண்டிய அளவு வடிவாக சாப்பிடலாம் தாராளமாக. எல்லா நிகழ்வுக்கும் முதல் ஏன் சாப்பாடுன்னு சொல்லி சொன்னால் வடை ஆசையை வந்து எல்லாருக்குமே வந்து பசி இல்லாமலுக்கு இதண்டா பண்ணுறதுக்காக முதல் நிகழ்வே வந்து சாப்பாடு கொடுக்குறது தான். அதனால் வந்து முதல் நிகழ்வே வந்து உணவு வளங்கள் நடந்து கொண்டிருக்குது. இப்போ கூடுதலாக எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். அடுத்தது வந்து நாங்களும் சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வரைக்கும் இவர் பார்த்து கொண்டு நிற்கிறார். இவரும் வந்துட்டார். விளையாட்டுடைய தான் பார்த்து வந்துட்டேன். அப்போ வந்து இனி நாங்கள் வந்து சாப்பிடுவோம் மேடம். ஐஸ்கிரீம் ஆனதில் கூடுதலாக சின்னாக்கள்லாம் நிற்கணும் பாருங்க. வாங்க மேடம் இருங்க. ஓ தள்ளி இருங்க காணும். இருங்க தம்பி நடுவில் இருங்க. இப்போ வந்து ஒரு மாதிரி நாங்களும் இடம் பிடிச்சிட்டோம். என்ன சாப்பிட்றீங்க? ஆடு ஆடு தம்பி 2 கோழி சாப்பாடு, 3 ஆடு 2 கோழி இல்லை சொன்னா தெரியுமா? வைக்கல 3 ஆடு 2 கோழியுமா கோழி சாப்பாடு. இப்போ வந்து சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். சுஜி சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மாத்திரைக்கு எப்படி நல்லா இருக்கு. தம்பி தட்டி விடுங்க. சொட்டு சோறு கொஞ்சமே கிடக்க வேண்டாம். இதில் சோறு காணாதாக்களுக்கு சோறு போடணும். சொட்டு கொஞ்சம் கொஞ்சம் கோழி இறைச்சி தானே. கோழி அதான் கோழி இறைச்சி காணுமா பிள்ளைக்கு பிள்ளைக்கு சோறு போடவா மூணு சோறு அப்பா தண்ணி தண்ணி கொஞ்சம் போடுவேன்.
அடுத்தது இங்கே ஐஸ்கிரீம், அதோட இங்கே வரவேற்புக்கு வந்து எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கணும் பாருங்க. இப்போ வந்து ஐஸ்கிரீமை வண்டி சாப்பிடணும் எல்லாரும். ஐஸ்கிரீம் இதெல்லாம் ஐஸ்கிரீம்னா சின்னாக்கள்லாம் கூடுதலான. ஆனால் வெயில் வைக்கதானே இப்போ பெரியாக்களும் ஆர்வமாக நிற்கணும். ஐஸ்கிரீம் இருக்கும் அந்த குடிக்கணும், அதை அடிப்பிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு நிகழ்வு நடக்க போது, அப்படியே நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா விருந்தினர்களை வந்து அழைத்து வர நிகழ்வு நடக்குது. மாலை போட்டு அழைச்சி அங்கே நிறையவே ஆக்கல அதோட பேண்ட் அடிக்கிறதுக்காக பிள்ளைகள் எல்லாரும் வலிக்கிட்டு நிற்கணும் பாருங்க. பாரம்பரிய நிகழ்வாக காவடி ஆட்டம் கூறாட்டத்தோட தான் அழைச்சி கொண்டு போப்பாய் தான் நாதஸ்வரம் முழங்கத்தான் அழைச்சி கொண்டு போய் மதிய போசன நிகழ்வு ஊர்கூடி உங்க மகிழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் தொடர்ந்து விளையாட்டு நிகழ்வுகள் மைதானத்திலே இடம்பெற இருக்கின்றன. அந்த விளையாட்டு நிகழ்வுகளை தொடர்ந்து இங்கே இன்னும் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று இறுதியாக அரசளிப்பு நிகழ்வுகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறார்கள்.
இப்போது மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பேண்ட் மற்றும் காவடி கோலாட்ட புடைசூழ இப்போது அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சி நிறைவேற்று தொடர்ந்து இப்போது நிகழ்வினுடைய நிகழ்வு இப்போது ஆரம்பமாகிறது. அந்த வகையிலே மங்கள விளக்கு இப்போது இங்கே சுடர்விட்டு எரிய காத்திருக்கிற இந்த சூழலில் மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு இந்த நிகழ்வினுடைய பிரதம விருந்தினரும் யாழ் மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமான மதிப்பார்ந்து திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை அன்போடு நாம் அழைத்து நிற்கின்றோம். புனிதா அம்மையாருடைய துணைவர் சிவலோகநாதன் அவர்களை அன்புரிமையோடு நாம் அழைத்து நிற்கின்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு நடனம் வந்து நடக்க போகுது. சின்னாக்கள்லாம் எல்லாம் படிவா காஸ்டியூம் போட்டு வலிக்கு நிற்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் எல்லாம் வரவேற்பெல்லாம் முடிஞ்சு நிகழ்வு வந்து நடக்க போகுது. விளையாட்டு நிகழ்வு நடந்து அதை தொடர்ந்து அப்படியே பரிசுகள் கொடுக்க போயினா அதோட தொடர்ந்து ஒரு இந்த மண்ணுக்குரிய பாடல் ஒன்றும் வெளியிட இருக்கணும். அதை தொடர்ந்து இரவு வந்து இசை நிகழ்ச்சியும் நடக்க இருக்கு. எல்லாம் போட்டிருக்கணும். நாங்கள் வந்து வெளிக்கிட போகிறோம். இவர் சின்னாலயம் கூட்டிக்கிறதுனால இவர் வந்து வீட்டை போகணும்னு நினைக்கிறார். இதுல இருந்து இப்போ வலிக்கிட போகிறோம். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷமாயும் ஒரு நல்ல ஒரு தருணம். உண்மையிலுமே அதோட இன்னொன்று நன்றி சொல்லிக் கொள்ளணும். இந்த காலத்துல எத்தனை பேர் செய்யணுமோ தெரியா இந்த நினைவுக்கு இவ்வளவு சிறப்பாக செய்யறதுன்றது நான் இந்த பார்த்துருக்கேன். உண்மையாதான் உண்மையிலுமே அந்த அம்மா விளையாட்டை கொடுத்து வச்சிருக்கோம் சொல்லிக் கொள்றோம். இப்போ வந்து நாங்கள் இந்த காலையில முடிச்சு கொண்டு வீட்டை போவோம்.